ஹை காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீ கடையில் இருக்கிற கேக்கு இருக்கும்ல, அந்த கேக்கை அடுத்தது பண்ண போகிறேன். அதோட மெஷர்மெண்ட் அளவு சொல்லிக்கிட்டுறேன். நான் நிறைய செய்யலை, கம்மியாக தான் பண்ணுறேன். வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் 100 கிராம் மைதா அளந்து வச்சுருக்கேன். அப்புறம் 100 கிராம் சுகரு, 3 முட்டை ஊற்றியிருக்கேன். இதில் பைனாப்பிள் எசன்ஸு சேர்த்துருக்கேன். இப்போ இது இதை பீட் பண்ண போகிறேன். இந்த பீட்ரு வச்சு பீட் பண்ண போகிறேன். நல்லா பீட் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் இப்போ பீட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணணும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் பீட் பண்ணணும். இப்படி இருக்கிற சுகரை ஒரு 2 டைம் ஆட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இந்த இது நல்லா சுகர்லாம் கரைஞ்சி வந்த பிறகு நம்ம மைதா சில வச்சு வச்சுக்கோங்க. இதையும் இதில் தட்டணும். அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் மைதா இது கூட தட்ட போகிறேன். 2 பேட்ச் முதலே ஆல்ரெடி ஒரு பேட்ச் தட்டிட்டேன். உங்களோட காட்டரில் இப்போ 2ஆவதாக ஒரு பேட்ச் தட்டிட்டு இதையும் நல்லா அடிக்கணும். நல்லா ஃபுல்லாக ஃப்ளஃபியாக வர்றதே நல்லா அடிக்கணும். இது நான் கொஞ்சம் எனக்கு டிலே ஆகிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஐசி சுகர்னு சொல்லிட்டு ஐசி ஜெல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று அது வெயிட் போட்டு வச்சுருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது மெத்தடு முடிஞ்சோன்னா அந்த ஐசி ஜெல்லை போடணும். அது எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஒரு 30 கிராம்ஸ் கிட்ட தான் எடுத்துருக்கேன். அது ஒரு 45 மில்லி ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். இதையும் லாஸ்ட்டாக ஃபைனலில் இதில் ஊற்றி செட் பண்ணி ஒரு தடவை தான் பீட் பண்ணணும். பீட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீ ஹீட் பண்ணி குக்கரில் வச்சிட வேண்டியதான். குக்கர் இருக்கிறவங்க குக்கரில் வைங்க, ஓவனில் இருக்கிறவங்க ஓவனில் வச்சுக்கலாம். என்கிட்ட ஓவன் இல்லை, அதனால் நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது கேக்கு வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேற்று கேக்கு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்ல, அதை ஓவர் நைட்டு கூல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா அழகாக வந்திருக்கு, ப்ரௌனிஷாக. ஓவனில் பண்ணால் கூட இப்படி வருமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கே என்னை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ணியிருக்க? எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குது. உங்களுக்கு அமுக்கும் போதே தெரியுதா இன்னும் என் பசங்க எந்திரிக்கலை. எந்திரிச்சோடனே அவங்கள வச்சே கட் பண்ணுறேன்.